ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஸ்ட் வே டு பிளான் சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்கு நம்ம வந்து எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் என் குழந்தைக்கு வந்து என்னென்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் வந்து காலேஜ் ஃபீஸு, நம்ம மேரேஜோட எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ ரேட்டாக இருக்கும், அது இதுக்கெலாம் எங்கே இந்த ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் வந்து அப்போ வந்து இன்னொரு 20 வருஷமோ 15 வருஷமோ வந்து கழித்து இன்ஃப்ளேஷன் ரேட் படி நம்ம வந்து எவ்வளோ சேர்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும், அது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து ஏதாவது சேவ் பண்ணுறீங்கனாலும் இதிலேருந்து ஏதாவது ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கோலையும் டென்யூரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. கோல் அப்படின்னா வந்துட்டு எதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் கோல். டென்யூர் அப்படின்னா அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு எத்தனை வருஷம் இருக்குது அப்படிங்கிறது தான் டென்யூர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் குழந்தை ஒரு 5 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க காலேஜ் ஃபீஸ்க்காக நீங்கள் அமௌண்ட் சேர்க்குறீங்க அப்படின்னா கோல் வந்து காலேஜ் ஃபீஸ். ஓகேங்களா? டென்யூர் வந்து என்ன அப்படின்னா, அவங்க இப்போ 5 இயர்ஸ், ஒரு 20 வயசில் தான் வந்து காலேஜ் போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷம் உங்களுக்கு காசு சேர்த்து வைக்கிறதுக்கான டைம் இருக்குது. அந்த டைமை தான் வந்து டென்யூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டாவே நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்க மாட்டீங்க. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் கூட அதை நீங்கள் வந்து டச் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் ஒரு 7 கோல் வந்து எழுதியிருக்கேன். ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஹையர் ஸ்டடீஸு, மேரேஜு, பிஸ்னஸ்ஸு, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் பர்ச்சேஸ். இந்த 7ம் தான் வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணுற விஷயம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க 3 விஷயம், ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ், ஹையர் ஸ்டடீஸ், இது 3 வந்து மேண்டட்டரி. ஏன் அப்படின்னா வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஒரு 23 அந்த ஏஜ், 21, 23 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஜாபுக்கு வந்து போவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களோட எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம தான் வந்து பியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஸோ இந்த 3ஐயும் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுலேயும் இந்த காலேஜ் ஃபீஸும் ஹையர் ஸ்டடீஸும் ரொம்ப ஹையான எக்ஸ்பென்சஸாக இருக்கும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். அதுக்கடுத்து வந்து இந்த மேரேஜு, பிஸ்னஸ்ஸு, ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனு, லேண்ட் பர்ச்சேஸு, இது எல்லாமே வந்து ஆப்ஷனல். இதை நம்ம பண்ணலாம், இல்லையா இதை நம்ம குழந்தைங்கிட்டே விட்டுறதுனாலும் விட்டுறலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒரு 23 வயசில் வந்து ஜாபுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ போனோடனே உன் மேரேஜை நீயே பார்த்துக்குப்பா, இல்லை அப்படின்னா நீ ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது கொடுக்கலாம், இல்லையா ஒரு லோன் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் வந்து லோனை பே பண்ணிக்கிங்க, அப்படியும் விட்டுறலாம். ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை எனக்கு எஜுகேஷனுக்கே வந்து சரியாக போகுது என்னோடய ஏர்னிங்ஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்டே விட்டுடலாம், உனக்கான ஹவுஸை நீ பில்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. லேண்ட் பர்ச்சேஸ் வந்து நான் எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃப்யூச்சரோட அவங்களோட காலேஜ் ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ், ஒரு மெடிசன் படிக்கிறாங்க, இல்லை ஒரு அப்ராடில் படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் ஆசைப்படுறாங்க அப்படின்னா திடீர்னு அதுக்கான பல்க் அமௌண்ட்டை நம்மளால் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு தான் அவங்க ஒரு சின்ன வயசாக இருக்கும் போதே ஒரு லேண்டை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபார் அ சேஃப்டி, இன்கேஸ் அவங்க ஃப்யூச்சரில் ஒரு ஹையர் ஸ்டடீஸோ இல்லை மெடிசனோ இல்லை ஏதாவது ஒன்றுக்காக அது தேவைப்படும் போது நம்ம அந்த லேண்டை வந்து சேல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லேண்டு வந்து ஜாஸ்தியாக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இதை வந்து லேண்டை வந்து சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து ஆர்டி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எய்தர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க், எங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கிடைக்குதோ இல்லை எது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கோ அங்கே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்பிஐயில் யோனோ ஆப்பில் ஆன்லைனில் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் என் பையன் வந்து ப்ரீகேஜி போகிறான். ஸோ எங்கள் சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45,000 அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஒரு 50,000 ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த 50,000 டிவைட் பை 12 வந்து போட்டோம் அப்படின்னா வந்து 4,000 ருபீஸு. அந்த 4,000 ருபீஸை ஆர்டியில் மந்த்லி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து பே பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து 4,000 வந்து மாதம் கட்டினோம் அப்படின்னா வந்து 12 மாதத்துக்கு 48,000 வந்து கட்டியிருப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 1 இயர்க்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2,000 வந்து கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து நம்ம பே பண்ணது இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து 50,000 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது நான் விசாரித்து என் பையனுக்காக என் சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூல்ஸை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீஸ் மேபி 20,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 80,000 இருக்கலாம், 1 லேக்காக இருக்கலாம், மோர் தென் 1 லேக்காக கூட இருக்கலாம்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸோ அதை டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டியில் போட்டு சேவ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? எவ்ரி இயர் வந்து ஸ்கூல் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டி அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் நம்ம விலைவாசி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ்லாம் கிட்டத்தட்ட 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் வந்து எவ்வளோன்னு கேட்டால் 50,000ங்கிறாங்க, அடுத்த வருஷம் கேட்டால் 55ங்கிறாங்க, அதுக்கடுத்த வருஷம் கேட்டால் 60,000ங்கிறாங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகணும். ஸோ இவன் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் அவனுக்கான அட்மிஷனு. ஸோ இந்த இயர் ஏப்ரலில் இப்போ நான் வந்து இந்த மந்த்துக்கான ஏப்ரல் மந்த்துக்கான பட்ஜெட் வந்து போடும்போதே இந்த ஆர்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணி போட்டுருவேன். ஸோ இப்போ நான் ஏப்ரலில் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து என் கையில் வந்து 50,000 வந்து ரவுண்டாக கிடச்சிடும். ஸோ அட்மிஷன் போடும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ நான் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்போ வந்து ஏதாவது ஜுவல் ப்ளச் பண்ணலாமா, இல்லை வேறு யார்கிட்டயாவது வாங்கலாமா, அப்படி எதையுமே நான் வந்து திங்க் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து காலேஜ் ஃபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் 1 இயரில் வந்து முடிச்சுக்கலாம். பட் வந்து காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஃபீஸு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு இன்ஜினியரிங்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னா 5 to 10 lakhs வந்து தேவைப்படுது. ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து 20 to 30 lakhs வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? மெடிசன் வந்து போனீங்க அப்படின்னா இப்போவே ஒரு 30 to 50 lakhs வந்து ஆகுது. ஃப்யூச்சர்லலாம் வந்து 2 crores தேவைப்படும் மெடிசன் வந்து படிக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ என்ன 2 crores அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். பட் விலைவாசி அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகேங்களா? நம்ம படிக்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் என்ன, இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், அதிலே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து மெடிக்கலுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆகுது. ஸோ நீங்கள் வந்து மெடிசன்லாம் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும்னு நீங்கள் தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இவனோட காலேஜ் ஃபீஸுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து எல்ஐசி. நாங்கள் பிளான் பண்ணது சொல்ல மாட்டேன். இது வந்து பிஃபோர் மேரேஜே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அப்போ எந்த சேவிங்ஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேங்களா? அவங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயே ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருந்தார். ஸோ அவர் வந்து இவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த எல்ஐசி வந்து போட வச்சுட்டாரு. ஸோ மந்த்லி வந்து 2,500. ஸோ டோட்டலாக வந்து 30,000 per month வந்து நாங்கள் பே பண்ணணும். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கான ஸ்கீமு. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 6 லட்ச ரூபா பே பண்ணணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு வந்து 5 லட்ச ரூபா சேர்த்து வந்து 11 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். கேட்கும்போது ஓகே 11 லட்ச ரூபா பல்காக கிடைக்குதுல்ல, மாதம் நம்ம 2,500 தானே பே பண்ணுறோம், இல்லை வருஷத்துக்கு 30,000 தானே பே பண்ணுறோம், அப்படி தான் வந்து திங்கிங் வந்து நமக்கு இருக்கும். பட் இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னா 5.75% தான் வருது. பேங்க்லேயே வந்து 6.5%, 7% ஆர்டிக்கே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் வந்து போகிறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ இதை நான் வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை நாங்கள் கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டும் போய் அவர்கிட்ட கேட்டோம். பட் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இன்ட்ரெஸ்ட்டு போனஸு இதெல்லாம் வந்து தரமாட்டாங்க. நீங்கள் கட்டினதுலேயுமே கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து பெனால்ட்டியை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் கட்டினதுலேருந்தே லாஸாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகேனா நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது அப்படியே இருந்துட்டு போகுது, இது ஒரு சேவிங்ஸாக இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து அப்படியே வந்து விட்டுட்டோம். நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ஃபீஸுக்கெல்லாம் வந்து பிபிஎஃப்பு, எஸ்எஸ்ஒய்ஏ அந்த மாதிரி இல்லை எஸ்ஐபி அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். எல்ஐசியெல்லாம் வந்து காலேஜ் ஃபீஸுக்கெல்லாம் செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து அவனோட இன்ஜினியரிங்னு நாங்கள் இப்போ அவனை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ எங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 lakhs வந்து தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி எல்ஐசியில் எங்களுக்கு ஒரு 11 lakhs வந்து கிடச்சிரும். அப்புறம் கரண்ட் சேலரி வந்து இப்போ இருக்க சேலரியோட அப்போ நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து இருக்கும். ப்ளஸ் அவனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து அப்போ இருக்காது. ஸோ ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு நம்ம ஆர்டிலாம் போடுறோம்ல அந்த அமௌண்ட்டு நமக்கு சேவ் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டு இந்த எல்ஐசி அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம சேலரியில் இருக்க கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் வச்சுட்டு அவனோட காலேஜ் ஃபீஸை எங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு காலேஜ் ஃபீஸ் அவனுக்கு என்ன பண்ணலாங்கிற கிளாரிட்டி எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ எப்படி சேர்த்து வைக்கலாம், எவ்வளோ சேர்த்து வைக்கலாம், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும், எத்தனை வருஷம் நமக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அது இல்லாமல் எஸ்ஐபி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் மெடிசனோ இல்லை வேறு ஏதாவது படிக்கணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தேவைப்படும்ல. ஸோ எஸ்ஐபி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டும் வந்து இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் எந்த எஸ்ஐபியும் வந்து போடலை. இன்கேஸ் நான் வந்து போட்டேன் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து ஷுவராக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு பெருசாக எஸ்ஐபி மேலே ட்ரஸ்ட்டே வரமாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் யாராவது எஸ்ஐபிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லை லாஸ் கிடைக்குதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் இல்லைன்னா வந்து மேரேஜு. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிபிஎஃப். ஓகேங்களா. ஸோ கரண்ட்டாக வந்து எவ்வளோ ஹையர் ஸ்டடீஸ்க்குலாம் ஆகுது அப்படின்னா 15 to 20 அதுவும் நீங்கள் அப்ராட்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியாவில் படிக்க தான் அந்த 15 to 20 அப்படிங்கிறது. அப்ராட்லாம் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஷுவராக வந்து 50 lakhs வந்து ஆகிடும். ஃப்யூச்சரில் வந்து அதோட அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 crores வந்து தேவைப்படும். கேட்க மேபி வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். பட் இதுதான் ரியாலிட்டி. இவ்வளோ அமௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிபிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிபிஎஃப்ல வந்து 3000 per month அப்படின்னு இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு லோன் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில். ஆனாலும் சேவிங்ஸ் பண்ணணுங்கிறதுனால ஒரு 3000 per month வந்து நாங்கள் வந்து பிபிஎஃப்ல போட்டுட்ருக்கோம். ஸோ பிபிஎஃப்ல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதோட எலிஜிபிலிட்டி என்ன, யார் யார் வந்து பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம், எங்கே ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ இயர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை நிறைய பேர் வந்து பார்க்கல. ஸோ அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து என் கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டுலேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷுவராக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பிபிஎஃப்ல தான் போட்டிருக்கோம். ஸோ மந்த்லி 3000. ஸோ 20 வருஷம் வந்து இருக்குது என் பையனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு. ஸோ நாம் பிறந்தவொடனே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவன் ஃபெப்ரவரியில் பிறந்தோம். மார்ச்லேயே இதை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் எந்த ஸ்டெப் அப்புமே பண்ணாமல் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூட 3000 வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 36,000 வந்து ஒரு இயருக்கு வந்து பே பண்ணியிருப்போம். அது வந்து ஒரு 20 years பண்ணுறோம் அப்படின்னா 7,20,000 வந்து நாங்கள் வந்து பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து 8,77,989 வந்து கிடைக்கும். ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி வந்து 5,97,989 வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. பட் இந்த அமௌண்ட் வந்து பத்தாது. ஏன்னா ஃபியூச்சர் வேல்யூ நான் 1 to 3 crore சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டெப் அப் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸ்டெப் அப் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் 3000 கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 3500, அதுக்கு அடுத்த வருஷம் 4000, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆக அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸில் வந்து போடலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து ஸ்டெப் அப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது 67,20,768 ரூபா. இப்போ இன்ட்ரெஸ்ட்டு வந்து 48,14,874 ரூபா. ஸோ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1,15,35,642 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான மினிமம் அமௌண்ட்டையாவது நம்ம வந்து சேவ் பண்ணி முடிக்கலாம். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து ஒரு 2 crores அப்படிங்கிற வேல்யூ அப்போ இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 1,15,00,000 ரூபா கையில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். மற்றதுக்கு வேறு ஏதாவது நம்மளோட சேவிங்ஸோ இல்லை நம்ம சேலரியை வச்சோ நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த சேவிங்ஸுமே பண்ணலை அப்படின்னா 20 வருஷம் கழித்து டக்குன்னு ஒரு 2 crore வேணும் அப்படின்னா உங்களால் அதை மேனேஜே பண்ண முடியாது. ஸோ அதுக்கெலாம் பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா. இல்லை இப்போ இன்கேஸ் என் பையன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து போகலை, ஜாபுக்கு போயிட்டான் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஒரு 10 years வந்து பே பண்ணேன் அப்படின்னா 30 years வந்து பே பண்ணுவேன். ஸோ 3,000 அப்படின்னு சொல்லி நாங்கள் 30 years வந்து பே பண்ணேன் அப்படின்னா 10,80,000 வந்து நான் பே பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து 26,28,219 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 37,08,219 rupees வந்து இதில் வந்து கிடைக்கும். இந்த அமௌண்ட் அவனோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு இனஃப். ஓகேங்களா. நிறைய பேர் நினைக்கலாம் இப்போவே 10 லட்சம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக இந்த மேரேஜில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற தாட்டெல்லாம் வந்து எனக்கு இல்லை. நிறைய பேரெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் மேரேஜுக்கே வந்து லோன் எடுத்துலாம் வந்து மேரேஜ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வெட்டி பந்தா. அதெல்லாம் வந்து எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே மேரேஜை முடித்தாவே போதும். இதோட நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அப் பண்ணி வாங்குகிற அமௌண்ட்டெல்லாம் அவனோட சேவிங்ஸுக்காக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் சேலரி ஓகேயாக இருக்குது ஓரளவுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஷுவராக வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் என் பையனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் இதில் பே பண்ண போகிறேன், காலேஜ் ஃபீஸ்க்கு இது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது, மேரேஜ்க்கு இது அப்படின்லாம் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் எங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா எங்கள் பையனை வந்து யாரை நம்பி நாங்கள் வந்து விட்டுட்டு போகக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு பேக்கப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப வந்து தெளிவாகவே இருந்தோம். ஓகேங்களா. நம்ம பையன் வந்து ஒரு 21, 22 வயசில் தான் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அதுக்கு வரைக்கும் அவனோட எஜுகேஷனில் எந்த ஸ்டாப்பும் வந்துடவே கூடாது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை வந்து பிளான் பண்ணோம். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஏர்னிங் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. நாங்கள் வந்து ஐசிஐசிஐயில் எடுத்திருக்கோம். அவரோட 32 ஏஜில் வந்து எடுத்தோம். ஸோ 70 வருஷம் வரைக்கும் அது வந்து கவரேஜ் இருக்குது. ஸோ நாங்கள் 38 வருஷம் வந்து பே பண்ணணும். ஓகே. இதை நீங்கள் மந்த்லி, இயர்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி எப்படி வேணாலும் பே பண்ணலாம்.
ஸோ நாங்கள் வந்து இயர்லி பே பண்ணுறோம் 18,000. ஸோ அவங்களோட கவரேஜ் வந்து 1.5 crore. இது வந்து இந்த கவரேஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சேலரி. உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி அது 50 லட்சமோ 1 கோடியோ 1.5 கோடியோ 2 கோடியோ எப்படி வேணுமாலும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து ஏதாவது நமக்கு ஆகுது அப்படின்னாலும் நம்ம வந்து நாமினியாக யாரை போட்டிருக்கோமோ, நம்ம ஸ்பௌஸோ இல்லை வந்து நம்ம பேரண்ட்ஸோ இல்லை வந்து நம்மளோட குழந்தைங்களோ, அவங்களுக்கான அமௌண்ட் வந்து அது வந்து போயிடும். நம்ம இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்லேயே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பேபேக் பாலிசி. இன்கேஸ் 70 இயர்ஸ் கழிச்சும் நமக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா நம்ம கட்டின அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம 18,000 வந்து இயருக்கு வந்து பே பண்ணுறோம். 37 இயர்ஸ்க்கு வந்து பே பண்ணோம் அப்படின்னா 6,66,000 நம்ம பே பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நோ ஒன் ப்ரெடிக்ட் ஃப்யூச்சர். யாராலையும் நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னா நாளை காலையில் நான் 100% ஷுர் நாளை காலையில் நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு நான் நம்பலாம். பட் அது வந்து கன்ஃபார்மாக நடக்குமான்னு கேட்டால் மேபி ஒரு 99% பாசிபிள், பட் 1% பாசிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸை, அதாவது நம்ம பையனோட ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸை வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து ஹவுஸு. இதை நான் ஆப்ஷனல் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களால் முடியும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு ஹவுஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த டார்கெட்டை நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். 30 lakhsக்கு 2 BHK ஹவுஸ் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். பட் அந்த 30 lakhsல இன்னும் ஒரு 13,80,000 எங்களுக்கு வந்து கடன் இருக்குது. அதை வந்து நாங்கள் 4 வருஷத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கான ப்ராப்பர் பிளானிங் எங்ககிட்ட இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் 2028 நாங்கள் வந்து 0 டெப்டாக வந்து ஆகிடுவோம். அதாவது கடன் இல்லாமல் வந்து ஆயிடுவோம். ஓகேங்களா. இதில் வந்து நான் 2 வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஹவு டு க்ளோஸ் 20 lakhs லோன் இன் 4 years. ஓகேங்களா. 20 லட்சம் கடனை வந்து 4 வருஷத்தில் முடிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ. ஓகேங்களா. ப்ளஸ் ஹவு வி சேவ்டு 30 lakhs ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். வீடு கட்ட நாங்கள் 30 லட்சம் சேர்த்தது எப்படி அப்படிங்கிறதையும் நான் 2 வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். நீங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி அமௌண்ட் வந்து சேர்க்கலாம், ப்ளஸ் லோன் போனீங்க அப்படின்னா அந்த லோனை எப்படி பிளான் பண்ணி அடைக்கலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியா வந்து அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லேண்டு. ஓகேவா. லேண்ட் வந்து ஒன்று வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்க ஸ்டடீஸுக்கோ இல்லை பிஸ்னஸுக்கோ தேவைப்பட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லேண்டு வந்து ஒன்லி ஃபார் அ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு இப்போ ஹவுஸோட 2028 எண்டில் எங்களுக்கு ஹவுஸோட லோன் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னுட்டா நெக்ஸ்ட் 2029 நாங்கள் ஒரு லேண்டுக்கு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணுறேன், எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் 1 by 1 வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து அப்ராடில் வந்து படிக்க வைக்கணுமோ இல்லை மெடிசன் படிக்க வைக்கணுமோ இல்லை உங்கள் பசங்க வந்து ஜாபெல்லாம் போகாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த லேண்டை வந்து நீங்கள் சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டக்குன்னு அப்ராட் படிக்க போகும்போது ஒரு 2 crore அந்த மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்னா லேண்டை வந்து சேல் பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பல்கான அமௌண்ட் வந்து தேவைப்படும். அப்போ நம்ம அந்த லேண்டை வந்து சேல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வந்து வேல்யூ வந்து டிப்ரிசிட்டே ஆகாது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கூட இப்போலாம் சொல்கிறாங்க 50% டவுனுங்கிறாங்க, 30% டவுனுங்கிறாங்க. பட் நம்ம லேண்ட் வந்து அப்படி ஆகாது. இன்றைக்கி போய் ஒரு ஏரியாவில் ரேட் என்னன்னு கேட்டுட்டு வாங்க, 500 per square feetம்பாங்க. அதே நீங்கள் வந்து ஒரு 6 months கழிச்சு போனீங்கன்னா 600 square feetங்குவாங்க, ஏன் 800 square feetன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ லேண்ட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கடுத்து கோல்டு. ஓகேங்களா. ஸோ மினிமமாக வந்து ஒரு ஃபேமிலி எவ்வளோ கோல்டு வச்சுருக்கணும் அப்படின்னா முன்னே வந்து சொல்லிட்டு இருக்காங்க 30 சவரன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கு 30 சவரன்னு சொன்னால் எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அவ்வளோலாம் வச்சுருக்க முடியாது. 10 சவரன் அப்படிங்கிறது மினிமமாக. ஓகேங்களா. அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ எவ்ரி இயர் வந்து நான் கோல்டு சிட்டும் போடுறேன். ப்ளஸ் டிஜி கோல்டு ஜிஆர்டிலேயும் வந்து நான் வந்து பே பண்ணுறேன். டிஜி கோல்டில் வந்து நம்ம காயினாக வந்து வாங்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. டிஜி கோல்டில் அவங்க வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதில் நல்ல லாபம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரேட் இருந்தால் கூட நீங்கள் 13,000க்கு அதில் கோல்டு வாங்க முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஜிஆர்டி டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்து அதில் நம்ம நிறைய பெனிஃபிட்டோட வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னோட டோட்டல் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 சவரன். அதில் ஆல்ரெடி 25 சவரனை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரிமைனிங் என்னோடய டார்கெட் வந்து ஒரு 25 சவரன் வந்து இருக்குது. ஸோ இதை நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 சவரன் per year அப்படியாவது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து லேண்டுக்கும் கோல்டுக்கும் சேவிங்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லேண்ட் வந்து அதோட வேல்யூ வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா. ஸோ அது வந்து மோர் இன் லேக்ஸில் தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம
வந்து ஒரு சின்ன தேவை இருக்கும்போது வந்து நம்மளால் லேண்டை வந்து சேல் பண்ண முடியாது. அதே கோல்டு இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட ஒரு 50 சவரன் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 5 சவரனுக்கான அமௌண்ட்டு தான் தேவைன்னா 5 சவரனை மட்டும் நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10 சவரன் வந்து தேவைப்படுதுன்னா 10 சவரனை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அதனால் கோல்டுலேயும் வந்து கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திங்க் பண்ணி கோல்டுலேயும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கோல்டு, லேண்டு இது எல்லாமே வந்து அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸு இல்லை அவங்க மெடிசன் வந்து படிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் இருக்கோம். அதுக்கடுத்து எஸ்ஐபி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது நான் இப்போதைக்கு பண்ணலை. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து மார்க்கெட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நல்லாவே எனக்கு மார்க்கெட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப்க்கு பதிலாகவே வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நானும் வந்து எஸ்ஐபியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் இருக்கேன். பட் டீப்பாக அதை லேர்ன் பண்ணி அதோட வந்து அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, டேக்ஸ் கால்குலேஷன் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் என்னோடய பெரிய டவுட் என்ன அப்படின்னா இப்போ என் பையனோட காலேஜ் ஃபீஸ்க்கு இதை நான் வந்து டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து லோ ஆகிடுச்சு, ஒரு 50% டவுன், 30% டவுன், 40% டவுன் அப்படிலாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த டைமில் காலேஜ் ஃபீஸ்க்காக அந்த அமௌண்ட்டை நான் எடுக்க முடியாது. எடுத்தேன்னா எனக்கு தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த டைமெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆடில் வேறு போட்டுக்கிட்டே இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க், ஸ்டடி த டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபண்டில் போடுங்க, அந்த ஃபண்டில் போடுங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் அதெல்லாம் நம்பி என் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நம்ம அமௌண்ட்டு யாருமே வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிட மாட்டாங்க. நம்மளோட பணத்துக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அது வந்து க்ரோ ஆகிறதும் இல்லை வந்து அது லாஸ்ட்டில் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான இடம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸை மட்டும் கேட்டுட்டு இந்த மாதிரி மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதோட என்னோடய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டிக்குன்னு ஒரு 4000, காலேஜ் ஃபீஸுக்குன்னு ஒரு 2500. ஓகேங்களா? ஹையர் ஸ்டடீஸ் இல்லைனா வந்து மேரேஜுக்காக பிபிஎஃப்பில் ஒரு 3000 அப்படின்னு சொல்லிட்டு 9500 வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு லோன் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 lakhs நான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் வந்து சேவிங்ஸில் பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் ஃப்யூச்சரில் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். மினிமம் ஒரு 20,000ஆவது என் குழந்தையோட சேவிங்ஸுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டில் வந்து நான் வந்து இருக்கேன். ஸோ இது மாதிரி உங்கள் குழந்தைக்கு எங்கெங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத வந்து உட்காந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.